இதுவரைக்கும் நடந்த புலன் விசாரணையில் இவர் ஒருவர் தான் குற்றவாளி. சரிங்களா? இவர் அந்த பேசும் பொழுது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்றதுனாலையும் சென்சேஷனலாக பேசுறதுனாலையும் சொல்றேன். அதில் ஒரு நபரை இவன் பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அது நடக்கல, அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பாக அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனே ஏரோப்ளேன் மோடில் தான் போட்டு வச்சிருந்தான். ஸோ அதனால் அது தவறான தகவல். இது வரைக்கும் ஞானசேகரன் மேலே சென்னை மாநகரத்தில் பொறுத்த வரைக்கும் 2013 20 வழக்குகள் இருக்கு. எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம் பாங்க இல்லையா, திருட்டு அந்த மாதிரி வழக்கு, ஹவுஸ் பிரேக்கிங் பாங்க, கண்ணக்களவு அந்த மாதிரி வழக்கு. இவன் மேலே ரவுடித்தனம் பண்ணதாகவோ வேற ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாக வழக்கு இல்லை. நம்மகிட்ட இருக்கிற 20 வழக்குலையும் அது மாதிரி வேற எந்த கம்ப்ளைண்டும் அவன் மேலே வரல. இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் ஒஃபென்சஸ். அதில் இவனுக்கு 6 வழக்கில் கன்விக்ஷன் ஆயிருக்குது. மற்ற வழக்கெல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்குது. வெளியே வந்துருக்க கூடாதுல்ல, அதை சொல்றேன். வெளியே வந்ததுனால அதுக்கு விளக்கம் சொல்றேன். இல்லைன்னு தான் சொன்னேன். அது இல்லாத ஏரோப்ளேன் மோட்ல போட்டு அது சும்மா பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்றேன்.